நம்ம எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மரணத்துக்காக க்யூவில் நின்றுருக்குறோம். நமக்கு முன்னாடி எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி வரிசையில் வந்து நம்ம நின்றுருக்குறோம். இந்த வயதானவர்கள்லாம் இப்போ முன்னாடி இருக்காங்க இல்லைங்களா? அவங்களாம் நமக்கு சீனியர் மரணத்துக்கு. அவங்களுக்கு அடுத்தது நம்ம. இப்படி தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனாலும் இந்த போட்டி, பொறாமை, கோபம், ஆணவம், அகங்காரம் இதெல்லாமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத உணராமையே அது கூடயே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறனால தான் நமக்கு துன்பமே வருதுங்கிறது தெரியல. ஆனால் துன்பமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, மனசு சரியில்லை அப்படிங்கிறோம். ஏப்பா மனசுங்கிறது உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அது எது அப்படின்னா உன்னுடைய ஈகோவும், உன்னுடைய அறியாமையும், உன்னுடைய அகங்காரம் தான் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது சரியாயிடுச்சு அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு வலி இல்லை. வலிக்கான முக்கியமான காரணமே மனதில் ஒரு வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆணி வேரே, அதுக்குள்ளே ஒரு நங்கூரமே என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ளே பிடிவாதமான ஒரு ஈகோ இருக்குங்க. அந்த ஈகோவும் அறியாமையும் நீங்கள் நினைக்கிறது தான், நீங்கள் சிந்திக்கிறது தான் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதுதான் தப்பு. நீங்கள் சிந்திக்கிறது, நீங்கள் யோசிக்கிறது, உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறது, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ உங்களுக்கு அதெல்லாம் சரி. நீங்கள் நினச்ச சரி தப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் பார்ட்னரோ உங்கள் கூட இருக்கவங்களோ அதே மாதிரி பயணிக்கல அப்படின்னா அதெல்லாம் தவறு. இது எப்படி சரியாகும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் நடந்துக்கல, நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் ஒருத்தர் செய்யலை அப்படின்னா அது எப்படி சரியாகும்? ஆனால் நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம எங்கே க்யூவில் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம்? மரணத்தை நோக்கி. இந்த உலகத்தில் சாதிக்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது. வெற்றின்னா என்ன நினச்சிக்கிறோம்? நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு, பேரும் புகழும் வாங்கிட்டு, செத்ததுக்கப்புறம் ஒரு சிலை வச்சு, ஒரு பெரிய கூட்டத்தை ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு, அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தலைவன் உங்களை காட்டிக்கிறதா சாதனையா? அது கிடையாது. நல்லா வாழ்ந்தீங்களான்னு பார்க்கணும். எனி டைம் பிஸியாக இருந்துக்கிட்டு, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லாமல், நம்ம உறவுகளை மதிக்காமல், நம்ம கூட இருக்க பார்ட்னரை நேசிக்காமல், எதையோ ஒன்று சாதிக்கணும்னு ஓடுறோமே, அந்த சாதனையில் என்ன உங்களுக்கு கிடச்சிருதுன்னா போதை, புகழ் போதை, பேரை காப்பாற்றுறீங்க. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எதையோ ஒன்று சாதிக்கணும்னு ஓடிட்டுருப்போம். ஏன்னா உங்களுக்கு கூட்டமாக நின்று உங்களை கைத்தட்டி உங்களை பாராட்டினா உங்களுக்கு அதில் ஒரு கிக்கும் போதையும் இருக்குது. அதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு சுகமாக தான் அனுபவிச்சுட்ருப்பீங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாராட்டில் ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னாலே வலி ஏற்பட்டுருது. அல்டிமேட்டாக மனிதர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நல்லா வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். அந்த மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கிறதுக்காக அவன் ஆளாளுக்கு ஒரு கருவியை யூஸ் பண்ணிக்கிறான். என்னை 4 பேர் மதித்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, என்னை பெருமையாக பேசினா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, என்னை புகழ்ந்து பேசினா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, என்னை பாசமாக பேசினா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம உறவுகளையும் சரி, நம்ம தொழிலையும் சரி, சமுதாய கட்டமைப்புலையும் சரி, நம்ம எதோ ஒன்று எதிர்பார்த்து ஏமாந்துட்டுருக்கோம். உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம, நீங்கள் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் எது மாயை அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து ஒன்று ஏமாறுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கலைன்னு, அதுதான் மாயை. மாயைன்னா இந்த வாழ்க்கை இல்லை, ஏமாற்றம் தான் மாயை.